டீபோலரைசேஷன் ஆக்ஷன் பொட்டன்ஷியல், இந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து டீபோலரைசேஷன் என்றும் ரீபோலரைசேஷன் என்றும் இரண்டு வகையாக பிரிக்கிறோம். மூன்றாவது ஹைப்பர் போலரைசேஷன், அது அப்புறம் இது ரெண்டு மாறும். இப்போ அடுத்து என்ன மாறும்? ஆக்ஷன் பொட்டன்ஷியல் என்ன மாறுங்க? டீபோலரைசேஷன் மாறும். டீபோலரைசேஷன் என்ன பண்ணணும்? இது அப்படியே சரிங்களா? இது தொடர்ந்து இறந்தாருன்னா நான் இதை அடிச்சு போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னங்க? சோடியம் கார்பாய்டு திறக்கப்படும். சோடியம் கார்பாய்டு திறந்தாச்சு. இந்த சமயத்துல இது நியூக்ளிக் அமிலம், இதுல இருந்து உற்பத்தி ஆகுது அந்த டிஎன்ஏ இல்லையா? இந்த பி ஸ்டாண்ட் உற்பத்தி ஆனதுக்கு அப்புறம் ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்கிற நொதி உற்பத்தி ஆகுது. இந்த நொதி இந்த டபுள் ஹெலிகல் ஸ்டாண்டை சுற்றி இருக்கிற ஸ்டாண்டை தனித்தனியா பிரிக்குது. டபுள் ஹெலிகல் ஸ்டாண்டு இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் உள்ள வந்து நொதி ஒட்டும் போது இது தனியாகவும் இது அன்வைண்ட் மாறுது, தனித்தனியாக பிரிக்குது. அதே தான் இப்போ வந்து கோடான் ஆன்டி கோடான்னு சொல்லுவாங்க. இப்போ தான் இங்கே இருக்கிற ட்ரிப்ளெட் கோடு சொல்லுவாங்க, நைட்ரோஜனஸ் பேஸ், 3 பேஸுக்கு ஏற்ற மாதிரி இங்கேருந்து மூலக்கூறு உற்பத்தி ஆகும். இது இந்த மாதிரி உற்பத்தி ஆகிற இதுக்கு பேர் சிவராமன். நான் அரசு ஆங்கில மேல்நிலைப்பள்ளியில் படிக்கிறேன். அதாவது இங்கே வந்ததுனால எனக்கு தெரிஞ்சிட்டு நல்ல விஷயம் என்னென்னா, பஞ்சகாவிய உரம் எப்படி தயார் பண்ணுறது, இதனால் என்ன பயன், நம்ம வீட்டில் நம்ம வளர்க்குற செடி கொடி தாவரத்தை தாக்கி அழிக்கிற நுண்ணுயிரிகளை தடுக்கிறதுக்கு இந்த பஞ்சகாவியம் பயன்படுது. இது நம்ம வீட்டில் வளர்க்குற பசுமாட்டிலேருந்து நம்ம ஈஸியாக 5 பொருட்கள் எடுத்து அதன் மூலம் நம்ம பஞ்சகாவியத்தை தயார் பண்ணலாம். இதை தயார் பண்ணி நாங்களும் எங்கள் வீட்டில் வந்து வேளாண்மை பண்ணுறோம். விவசாயம் செய்கிறப்ப நாங்கள் பயிரிடுற பயிர் வந்து என்னென்னா சோளம், கடலை இதெல்லாம் போட்டுட்ருக்கோம். இதை வந்து தாக்கி அளிக்கிற நுண்ணுயிரிகளுக்கு நம்ம வேதியியலுக்கு இன்ன வரைக்கும் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இப்போ இங்கே வந்ததுனால எனக்கு விழிப்புணர்வு கிடச்சிருச்சு. இந்த விழிப்புணர்வை வச்சு நான் இனிமேல் பஞ்சகாவிய உரத்தையே பயன்படுத்தி எங்களுடைய மகசூலையும் நான் பெறுவேன். அதே மாதிரி மண்ணுக்கு நாங்கள் இனிமேல் எந்த தீங்கும் விளைவிக்காமல் நல்ல மகசூல் எடுத்து என் பேர் டி. சிவராமன். ஆக்சிஜனை உள்ள எடுத்துக்கிட்டு குளுக்கோஸ் உடனே சக்தியாக மாறும். நம்ம இந்த ரத்த குழாய்க்கு பேர் என்ன? இப்போ நீ தூக்கிட்டு போகக்கூடிய ரத்தம் என்ன ரத்தம் சொல்லுங்க? என்ன ரத்தம் சொல்லுறாடே? புதுக்கோட்டையில் மாவட்ட அளவிலான விளையாட்டு மற்றும் பேச்சு போட்டிகளில் வெற்றி பெற்று அரசு பள்ளி மாணவர்கள் அசத்தியிருக்கிறார்கள். மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் 14 வயதுக்குட்பட்டவர்களுக்கான பிரிவில் கீரனூர் அரசு பள்ளி மாணவர்கள் முதலிடத்தை பிடித்தனர். இதேபோன்று மாவட்ட அளவில் நடைபெற்ற 3 பேச்சு போட்டிகளிலும் கீரனூர் அரசு பள்ளி மாணவர் மீர் முகமது என்பவர் முதலிடத்தை தட்டிச் சென்றுள்ளார். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் வாழ்த்தியுள்ளார்.